சரி, நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். இந்த நாள் முதல் கொண்டு நம்ம ஒரு புதிய தொடர் போதனையை நம்ம செய்ய போகிறோம். இந்த நாளைக்கு இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கும். இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் நம்ம வர வாரத்திலேருந்து ரொம்ப ஆழமான சத்தியத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, நான் சில நாட்களாக இதை குறித்து நான் பேசணும்னு நான் விருப்பப்பட்டேன். அதே போல் நான் பலமுறை இந்த சபையில் ரொம்ப ஒரு சின்ன சின்ன பிட்டாக சில வாரங்கள் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் முழுமையாக இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நான் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். சரி, இது எவ்வளோ நாள் வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் இது ரொம்ப முக்கியமான சத்தியம் என்று நான் அறிகிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், நான் என்ன பேச போகிறேன்னா, இந்த வருடம் முழுமையாய் திருமணமும் குடும்பத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். இது அவ்வளோ முக்கியமானு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அவ்வளோ முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். காரணம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் இந்த திருமணத்தையும் இந்த குடும்பத்தையும் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுவார். தேவன் தான் இதற்கு ஒரு அஸ்திபாரமாக இருந்து அதை தொடங்கினவர் யார் என்றால் தேவன் தான். ஸோ தேவன் தொடக்கப்பட்ட இந்த திருமணம், தேவன் தொடங்கப்பட்ட இந்த குடும்ப வாழ்க்கை வேதத்தின் அடிப்படையில் இருக்கும் என்றால் அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று நம்ம பார்க்குறோம். பொதுவாக பாருங்கள், குடும்பம்ன்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்கு, வாழ்க்கையின் மிக முக்கியமான பங்கு குடும்பம் தான். நான் பொதுவாக சொல்கிறது பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு கடவுள், ரெண்டாவது குடும்பம், குடும்பத்துக்கு அப்புறம் தான் ஊழியம், ஜபம், நீங்கள் எல்லாமே. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கடவுள் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் பாருங்கள். நம்ம வேலை ஃபஸ்ட்டு இல்லை, நம்மளுடைய பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு இல்லை, உங்களுடைய குடும்பத்தின் நபர்கள் ஃபஸ்ட்டு அல்ல, கடவுள் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அந்த இடத்த உலகத்தில் வேறு யாருக்குமே நம்ம என்ன பண்ண தரக்கூடாது. ஆனால் கடவுளுக்கு அடுத்ததே என்னன்னு கேட்டால் குடும்பம் தான் பாருங்கள். சில பேர் சொல்கிறாங்க, இல்லை ஐயா எனக்கு ஃபஸ்ட்டு ஊழியம் தான் முக்கியம். இல்லை ஊழியெல்லாம் அது அப்புறங்க. ஊழியம் அப்புறம், நீங்கள் செய்கிற வேலை அப்புறம், இதெல்லாம் அப்புறம். ஆனால் முதல் கடவுளை விட்டுருங்க. கடவுள் இந்த சினாரியில் எடுத்துடலாம். மனிதனுக்கு தேவையானது வாழ்க்கையின் மிக முக்கியம் என்னன்னு தெரியுமாங்க? குடும்பம் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் குடும்பம் தான் உனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ குடும்பத்தை தவிர வேறு ஏதாச்சும் முக்கியமானது ஒன்று இருக்குன்னு கேட்டால் எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லவே இல்லை. மனிதன் சொல்கிறத விட எல்லாருக்குமே குடும்பன்றது ரொம்ப முக்கியம். இந்த குடும்பம் என்ற அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். அந்த இந்த குடும்ப அமைப்பு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டால் திருமணத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் இதோடைய பியூட்டியே பாருங்கள். திருமணம் தான் ஒரு குடும்பத்துக்கான ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். ஆமாம் தானேங்க? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் என்ற ஒரு பந்தத்தில் இணையும் போது தான் அது ஒரு குடும்பமாக என்ன பண்ணுதுன்னா, அது குடும்பத்தின் ஒரு தொடக்கமாக பார்க்குறோம். ஸோ இந்த மேரேஜ் லைஃப்பையும் இந்த ஃபேமிலி லைஃப்பையும் பிப்ளிக்கலாக வேதத்தின் அடிப்படையில் நம்ம எவ்வாறு புரிந்து கொள்வதுன்றதை நம்ம தயவு செய்து புரிந்து கொள்ளலாம். ஏன் காரணம்னு கேட்டால், அநேக பேருடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிட்டு இருக்குது. அநேக பேர் வாழ்க்கை கெட்டு போயிருக்குது பாருங்கள். ஒரு மனிதனுக்கு நல்ல வேலை அமையலனா பிரச்சனையே இல்லை. பிரச்சனைக்கு தான் பிரச்சனை இல்லை. ஒரு மனிதனுக்கு நல்ல ஸ்கூல் அமையலனா அவன் படிப்பு தான் பாதிக்கப்படும். அவனுடைய படிப்பு தான் பாதிக்கப்படும். ஒரு மனிதனுக்கு நல்ல வேலை இல்லைன்னா அவனுடைய சம்பாதியம் தான் என்னது பாதிக்கப்படும். ஒரு மனிதனுக்கு சரியான சாப்பாடு இல்லைன்னா அவனுடைய சரீரத்தில் அனாரோக்கியம் தான் பாதிக்கப்படும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு திருமண வாழ்க்கை மாத்திரம் சரியாக அமையலனா வாழ்க்கையை முடிஞ்சிச்சு. வாழ்க்கையை என்னது முடிஞ்சிச்சுங்க பாருங்க. வேலை சரியில்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கம்பெனி விட்டு நின்றுட்டு அடுத்த கம்பெனி நம்ம என்ன பண்ணலாம், போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம். சாப்பாடு பிடிக்கலையா, தோசை பிடிக்கலாம், இட்லி பிடிக்கலாம், பூரின்னு போயினேக்கலாம். ஆனால் கல்யாண வாழ்க்கை அப்படி இல்லை பாருங்க. ஒரு முறை நீங்கள் கமிட் ஆயிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும் பாருங்க. வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணும், கஷ்டப்படும். சாவுற வரைக்கும் அதுக்கு முடிவே இல்லை. சாவு தான் முடிவு பாருங்க. சில பேருடைய வாழ்க்கையில எப்பதான் இவன் சாவான்ற மாதிரி காத்து கொண்டு இருக்கிறாங்க, எப்பதான் இவன் சாவான்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? மனிதனுடைய வாழ்க்கையில இந்த திருமணம் சில பேருக்கு சரியாய் அமையாததுனால வாழ்க்கையே டாக்ஸினா மாறிது, வாழ்க்கையே நரகமாய் மாறிது. இன்னைக்கு எத்தனை பெண்கள் இன்னைக்கும் நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க தெரியுங்க. உண்மையான நரகம் என்னன்னு சொல்லிட்டு அவங்கள போய் கேட்டு பாருங்க. அவங்களுக்கு நரகம் பெட்டரா தெரியும். இந்த வீட்டில் இவன் கூட வாழ்றதை விட நரகம் எவ்வளோ பெட்டர்னு அவங்க சொல்லுவாங்க. சில ஆண்கள் போய் கேட்டு பாருங்க, பேய் ரொம்ப நல்லதாக தெரியும் பொண்டாட்டியை விட பேய் கொஞ்சம் நல்ல ஒரு கிரியேச்சரா அப்படின்றது தெரியும். ஏன்னா பேயை விட கொடுமையான பொண்டாட்டிங்க சில பேருக்கு அமைஞ்சதுனால அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அப்போ வாழ்க்கை கசப்பா ஆகுறது, வாழ்க்கை நரகமா ஆகுறது, வாழ்க்கை அழிவாய் மாறுது. எப்படி எதுல அமையுதுன்னு கேட்டா திருமணம் என்ற ஒரு பந்தத்துல இருக்குது. இந்த திருமணம் மாத்திரம் கரெக்டா அமைச்சிக்கலைன்னா அது ரொம்ப முக்கியம். அமையலானா சொல்ல, அமைச்சிக்கலைன்னா புரியுதுங்களா? அமையறதுக்கும் அமைச்சிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அமையிறது இல்ல, நீங்க அமைச்சு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒன்று என்ன பிரதர் பண்றது, நம்ம ஆசைப்பட்ட புருஷன் கிடைக்கலையே, நான் ஆசைப்பட்ட பொண்டாட்டி கிடைக்கல, வேற என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன், ஒரு மனிதன் நினைக்கிற போல ஒரு பெண்ணை கடவுள் கொண்டு வரல. நான் என்ன ஆசைப்பட்ட பொண்ணை கடவுள் எனக்கு தரமாட்டார். தரமாட்டேன்ற சென்ஸ் அந்த மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லை.
அதை நல்லா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நீங்க எதிர்பார்க்கிற ஆள், நீங்க ஆசைப்படுற ஆள் கர்த்தர் உங்களுக்கு தரமாட்டாரு. கர்த்தர் கொடுக்கிற கணவனை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். கடவுள் உங்களுக்கு நீங்க ஆசைப்படுற பொண்ணை தரமாட்டாரு, பொண்ணை தருவார். புரியுதுங்களா? ஆசைப்படுற பொண்ணை தர, ஐ மீன் நீங்க எதிர்பார்க்கிற 100% அழகா இருக்கணும், 100% நல்ல பொண்ணா இருக்கணும், 100% உண்மையா இருக்கணும், நீ எல்லாம் கிரியா சரி, ஓகே, நீ எதிர்பார்க்கிற, ஓகே ஃபைன். கடவுள் அந்த மாதிரி பொண்ணை தரமாட்டாரு, பொண்ணை தருவார். அந்த பொண்ணை நீ என்ன விரும்புறியோ அப்படியா என்ன பண்ணும், ஆக்க வேண்டும். இதுதான் திருமண வாழ்க்கையினுடைய ஒரு அழகான ஒரு பந்தம் பாருங்க. இதை கரெக்டாக அமைச்சுக்கொள்ளனா இந்த ஃபவுண்டேஷனா இருக்கிற இந்த திருமண வாழ்க்கை நெக்ஸ்ட் எங்க போகுதுன்னு கேட்டா ஃபேமிலின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள போகுது. அந்த ஃபேமிலின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் பாருங்க, மிகப்பெரிய உலகம். அது சீரா அமைந்துச்சுன்னா, அது சீரா இருந்தா அந்த வீடு ஒரு பரலோகமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப திருமண வாழ்க்கை கெட்டு போகும்போது குடும்பம் நரகமாய் மாறும். திருமண வாழ்க்கை சந்தோஷமாய் ஆகும்போது, திருமண வாழ்க்கை அழகா ஆகும்போது அந்த குடும்பம் பரலோகமாய் மாறும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இன்னைக்கு உங்க குடும்பம் எப்படி இருக்குதுன்றது நீங்க உங்க திருமணத்தை பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். உங்க வீடு இன்னைக்கு பரலோகமா இருக்கும் என்றால் உங்க திருமண வாழ்க்கை ஒரு பரலோகத்துக்குரிய ஒரு சந்தோஷமான ஒரு திருமண குடும்பம் அமைஞ்சிருக்குதுன்னு நீங்க அர்த்தம். ஆனா திருமணம் கசப்பா இருந்தா குடும்ப வாழ்க்கை கசப்பா இருக்கும். தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த சப்ஜெக்டை நான் ரொம்ப ஆழமாய் உருக்கமா பேசணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு அநேக பிரிவினைகள், இன்னைக்கு ஒரு சில பேர் சகிப்புத்தன்மையோட வாழ்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களாங்க. இன்னைக்கு சில துணிஞ்ச பெண்கள் சில அவுட் பிளாஸ்ட் ஆகுறாங்க பாத்தீங்களா. ஒரு இதுக்கப்புறம் என்னால முடியாதுன்றான்ற இருக்கிற பெண்கள் வந்து எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க, எப்படியாச்சும் கணவன் கிட்ட டிவோர்ஸை வாங்கிடுறாங்க, எப்படியாச்சும் இந்த நரகத்துல நான் வாழ விருப்பம் இல்லைன்ற தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஆனா நம்முடைய இந்திய தேசத்துல, அதோ ஸ்பெஷலா நம்ம வாழ்ற சொசைட்டில எத்தனை பேர் பல்ல கடிச்சுன்னு இது இன்னைக்கு மாறிடும், இதுக்கு இன்னைக்கு மாறிடும், இவன் இன்னைக்கு திருந்திடுவான், நாளைக்கு மாறுவான், நாளைக்கு மாறிடுவான், பிள்ளைங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு பல்ல கடிச்சுன்னு இத்தனை நாட்களாய் வருடம் கணக்காய் எல்லா நரகங்களையும் வேதனைகளும் அடியும் உதயம் அவமானமும் கெட்ட வார்த்தைகளும் அசிங்கமான காரியங்களும் எல்லாத்தையும் சகிச்சு முடிவு வரும் எதிர்பார்த்து முடிவே வராம நாள் தான் போயிருக்குது, வருஷம் தான் போயிருக்குது, ஆனா முடிவு வரல. வாழ்க்கை அப்படியே தான் வாழ்ந்து சகிச்சுனே இருக்கிற பெண்கள் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பேர் அப்படியாப்பட்ட ஒரு கஷ்டத்திலும் கடுமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பாத்தீங்களா? காரணம் என்ன? இந்த சொசைட்டி புருஷனை விட்டுட்டு நம்ம தான் தனியாக வாழ முடியாதுன்ற ஒரு தப்பான ஒரு எண்ணம் பாருங்க. இந்த நான் என்ன பண்றது, எனக்கு இவனை விட்டா வேற கதி இல்லையே, ஐயோ வேற வழி இல்லையே, புள்ளிங்க எங்க போவாங்க, வேற வழி, கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன அடியோ உதையோ நம்ம சகிச்சுக்குன்னு வாழலாம் அப்படின்ற அந்த 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 காரியத்தினால எவ்வளவு பேர் அப்படித்தான் வாழ்ந்துன்னு பல்ல கடிச்சுன்னு வாழ்ற ஒரு அனுபவம் பாருங்க. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டா ஐடியா இல்லை. திருமணம் என்றால் ஐடியா இல்லை. ஏன் திருமணம் பண்றோம் தெரியல, எதற்காக பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி தரணும் அதுவும் தெரியல. திருமணம் பண்ணாதவங்களுக்கும் இது முக்கியமான சப்ஜெக்ட். பண்ண போறவங்களும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஏன் திருமணம் ஒரு மனிதனுக்கு முக்கியம், திருமணம் ஏன் நான் பண்ணிக்கணும், திருமணம் பண்றதுக்கு முன்னால எனக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன. ஒரு ஆணா இருக்கும்போது திருமணத்துல ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்துவாங்க, ஆணாதிக்கம் செலுத்துவாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இது என் பொண்டாட்டி, என் சொல்ற பேச்சு கேட்கணும், நான் போடுற சோறை சாப்பிட்டு வாழ்ந்து நிற்கணும் அப்படின்ற பொண்டாட்டியை வந்து அடிமையாய் பார்க்குற கணவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. எல்லா வேலையும் செய்யணும், எல்லாம் அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லை. அவங்களுடைய உள்ளாடைய கூட ஒய்ஃபை கசக்க வைக்கிற ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா அது பொண்டாட்டி, ரிலாக்ஸ் பண்ணின்னு இவர் எங்கே இருந்தாலும் டீ எடுத்துன்னு வரணும், ஏன்னா அது பொண்டாட்டியை வந்து வேலைக்காட்சியாக ட்ரீட் பண்ணுற அநேக கணவர்கள் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கும் நம்முடைய சொசைட்டியில் இருக்கிறாங்க. அதெல்லாம் கேவலமான பிறவிகம் பாருங்க, அதை பற்றிலாம் விட்டுருங்க, நம்ம போகலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த சப்ஜெக்ட் எல்லாருமே தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். தயவு செய்து சொல்கிறேன், எல்லாம் திருமணம் ஆனவங்க, எல்லாம் திருமணம் ஆக போறவங்க ரொம்ப முக்கியமாய் ரொம்ப ஆழமாக கேட்கணும். இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எல்லாம் முடிஞ்சிச்சிங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களே பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கே கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ நான் இதை கேட்டு என்ன பண்ண போகிறேன்னா பரவாயில்ல, கேளுங்க. அடுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுருவீங்க, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு கற்று தருவீங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தில் அநேக வைத்தியங்கள் இருக்குது. வைத்தியங்கன்னா குடும்ப வாழ்க்கை எப்படி சக்ஸஸ்ஃபுல்ன்றது அநேக பேர் அநேக காரியங்களை சொல்லுவாங்க. மனிதனுடைய ஐடியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது டிஸ்ட்ரக்ஷன் நேராக கொண்டு போகும். நான் எப்பவுமே ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறது உண்டு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சாம் பாருங்களேன். கல்யாணம் ஆனவுடனே அவங்க அந்த பொண்ணுடைய ஆயா வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அட்வைஸ் தராங்க. என்ன அட்வைஸ் தராங்கன்னா, இங்கே பாரு பேத்தி, இங்கே பாரு மகளே, நல்லா ஒன்று புரிஞ்சுக்க, கல்யாணம் ஆன உடனே புருஷனை என்ன பண்ணு கையில் போட்டுக்கோ, புருஷன் என்ன பண்ண கையில் போட்டுக்கோ, நீ உக்காருன்னு சொன்னால் அவன் படுத்துடணும், அந்த மாதிரி நீ என்ன பண்ணோம் கையில் போட்டுக்கணும். நீ மாத்திரம் விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, உங்கள் தாத்தா எப்படி மீச முறுக்கி நீ இப்போ வரைக்கும் என்ன வேலை வாங்கினோம், இப்போ வரைக்கும் என்ன அடிமையாக வச்சுருக்கானோ அதே தான் உங்க கதி. நல்லா மண்டியில் எடுத்துக்கோ. என்ன பண்ணுற நீ, ஃபஸ்ட்டு போன உடனே உன் ஃபஸ்ட்டு வேலைன்னா புருஷனை என்ன பண்ணோம், நீ கைக்குள்ளே போட்டுக்கணும். உக்காருன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணமா படுத்துனா அந்த மாதிரி
இந்த பொண்ணு ஆயாவுடைய வைத்தியத்தை, ஆயாவுடைய அட்வைஸை கேட்டு, ஆஹா ஆயா ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாங்க. ஆமாம் அப்படி தான் இருக்கணும். புருஷனை நம்ம என்ன பண்ணோம், கையில் நம்ம சொல்கிற நம்ம கண்ணில் எப்படி பார்த்தா அவர் செய்யணும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாளே ஸ்டார்ட் பண்ணிச்சான். ஃபஸ்ட்டு நாளே கல்யாணம் ஆகி முதல் இரவுலேயே ஒரு பெரிய சண்டை, ஒரு பெரிய சண்டை. என்ன இவ்வளோ பெரிய சண்டை, பெரிய டிஸ்கஷன் போகுது. 2வது நாளே கல்யாணம், இவங்க 2 பேரும் பிரிகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போனாங்களாம். என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்லிச்சான், நான் நல்லா தான் இருந்தேன், ஆயா தான் சொன்னாங்க கையில் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணேன், இங்கே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ பாருங்க, ஆயாவுடைய வைத்தியம் இங்கே வேலைக்கு ஆகாது. உங்களுடைய அப்பா அம்மா எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் அம்மாவுக்கு நல்ல கணவன் அமையாததுனால, உங்கள் அப்பாவுக்கு நல்ல மனைவி அமையாததுனால அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை சில இன்னைக்கு அநேக பேர் வந்து திருமணம் ஜாஸ்தி பண்ணிக்காம போகிறாங்க. ஏன்னா கல்யாணத்தில் என்ன இருக்குது, கல்யாணத்தில் என்ன இருக்குதுங்க, ஒன்றுமே இல்லை, என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ள அநேக வாலிப பிள்ளைகள் போயிடுறாங்க. இன்னைக்கு அநேக கல்யாணம் ஆனவர்கள் கொடுக்குற பெரிய அட்வைஸ் என்னன்னு கேட்டால், ஒரு கல்யாணம் ஆகாத தம்பியை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்காதப்பா, வேண்டாம், ஐயோ வேண்டாம். நீ கேட்டு பாருங்களேன், கல்யாணம் ஆன எல்லாரையும் கேளுங்க, கல்யாணம் நல்லா இருக்குதானா, நல்லா இருக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒருத்தர் கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய அட்வைஸ் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் உண்மையா கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் இல்லாமலே நல்லா இருக்கும். பாருங்க, இது புரியவே இல்லை. கல்யாணம் ஆகாதுங்க, எப்போ எனக்கு கல்யாணம் ஆகும், எப்போ எனக்கு கல்யாணம் ஆகும்னு காத்துன்னு இருப்பாங்க, ஆர்வமாக இருப்பாங்க. நான் சொல்றது கல்யாண வயசுல இருக்கிறவங்க, நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, கல்யாண வயசுல இருக்கிறவங்க கல்யாணம் ஆகலையே வேதனை. கல்யாணம் அவனுக்கு என்ன வேதனை, கல்யாணம் ஆயிடுச்சு ஏன்டா இந்த கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு வேதனை. கல்யாணம் பண்ணிக்காம இருப்பது ரொம்ப நல்லது, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க, நல்லது தான். அது வேதனையாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது புரிஞ்சிக்க முடியாது, பாருங்க, புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் ஒன்று, திருமணம்ன்றது ரொம்ப நல்லது. வென் இட் வாஸ் த பிரின்சிபல் பை த காட், வேத வசனத்தின் கோட்பாடு பிரகாரம் ஒரு திருமண வாழ்க்கை நம்ம அமைத்துக் கொள்ளும் போது, வேத வசனத்தின் பிரகாரம் ஒரு மனிதனுக்கு திருமணம் அமையும் போது அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. முதலாவது, இந்த திருமணத்தை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு நான் திருமணம் குடும்பத்தை பற்றி நான் ஒரு பிளெயினான ஒரு கிராஃப் உங்களுக்கு தரேன், இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் அடுத்த வாரத்துலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டீப்பாக நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறது நான் இன்னைக்கு பேசுகிறேன். அடுத்த வாரத்தில் அதுக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பேச போகிறோம் என்றால், திருமணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன திருமணம்னா, என்ன திருமணம், எதற்கு திருமணம், என்ன திருமணம், ஒரு திருமணம் ஆகிற பெண்ணு ஒரு ஆணை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒரு பெண்ணு ஒரு பெண்ணை எப்படி ஆண் தேர்ந்தெடுக்க வேண்டும், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். 2வது, குடும்பத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். குடும்பம் எப்படி கட்டப்பட வேண்டும், இந்த குடும்பத்தின் தலைவராய் யார் இருக்க வேண்டும், குடும்பத்தினுடைய ஃபினான்ஷியல் பணம், இந்த பணத்தை எப்படி கையாள வேண்டும். அடுத்தபடியாய் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை தேவனுடைய மகிமைக்காக எப்படி உருவாக்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி தெய்வீகமாய் வளர்ப்பது, கீழ்ப்படிதலுக்குள்ள வளர்ப்பது என்ற இப்படியாப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வருடத்தில் மேக்சிமம் நம்ம என்ன பண்ணலாம், கவர் பண்ணலாம். அதனால் தயவு செய்து நீங்கள் வாரம் வர முயற்சி பண்ணுங்க. ஏன் இந்த சப்ஜெக்ட் நான் பேசணும்னா, பேசுறதுக்கு வேற ஒன்றும் இல்லைன்றதுக்காக இல்லை, இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே தேவையான சத்தியம். ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போகிறோமா போக மாட்டோமோ அது நம்மளுக்கு தெரிய போகிறது இல்லை. ஆனால் நான் கண்டிப்பாக போவேன், உங்களுடைய விசுவாசம் உங்களுது. ஆனால் குடும்பம்ன்றது எல்லாருக்கும் இருக்குது, ஆமாவா இல்லையா? குடும்பம்ன்றல ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்குது. ஒரு குடும்பத்தில் நீங்கள் மனைவியாக இருக்கிறீங்க, அம்மாவாக இருக்கிறீங்க, குடும்ப தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க, குடும்பத்தில் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அப்போ நம்மளுடைய ரோல்ஸ், த ரோல் ஆஃப் ஹஸ்பண்ட், த ரோல் ஆஃப் ஒய்ஃப், த ரோல் ஆஃப் சில்ட்ரன், இவைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேத வசனத்தின்படி வாழ்க்கை அமைவது, வேத வசனத்தின்படி என் குடும்பம் ஏங்குது என்றால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். ஆனால் இந்த சத்தியங்களெல்லாம் அறியாம திருமண வாழ்க்கையை நீங்கள் தொடங்கும் போது, இந்த சத்தியங்களை மேரேஜை குறிச்சுதான நாலேஜே இல்லாம நீங்க திருமணம் பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய டிராஜடிக்குள்ள போகும். ஒரு மனுஷன் சொல்றாரு, உண்மையா அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, உலகத்திலே மிகப்பெரிய சூதாட்டம் எதுன்னு கேட்டா திருமணம் தான் மிகப்பெரிய சூதாட்டம். அது எப்படின்னே புரிஞ்சுக்க முடியாதான். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிம்பம் பயங்கரமா இருக்கும். ஒரு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கிற ஒரு ஆணும் பெண்ணுடைய பேச்சு, அவங்களுடைய அப்படியே அந்த மைண்ட் செட், உலகத்தையே இவங்க வந்து மாத்திடுவாங்க. அப்படியே இவங்களுக்கு கல்யாணம் ஆகுனா இவங்க வந்து பயங்கரமா ஆயிடுவாங்க, இப்படி ஆயிடுவாங்க, அப்படி ஆயிடுவாங்க நினைப்பாங்க. ஆனா எல்லாம் எவ்வளோ ஆயத்தம், எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. ஆனா சில குடும்ப திருமணம் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிடுது. இன்னைக்கு எவ்வளோ கேஸ் பெண்டிங்ல இருக்குது. டிவோர்ஸ் ஆகாம பல்ல கடிச்சுன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க லட்ச குடும்பங்கள் இருந்தாலும், டிவோர்ஸ்க்காக கோர்ட் வாசல்ல போய் நின்று காத்து கொண்டு இருக்கிற குடும்பங்கள் லட்சக்கணக்காகி காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் திருமண வாழ்க்கை கேயாஸ் ஆகுது? இதுல எதுதான் பிரச்சனை? இந்த கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனைனால இந்த பிரிவுகள் வருது? இவைகளெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுற காரியம்? ஸோ அதனால நமக்கு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் இது.
நான் நல்வாழ்க்கைக்கு தேவையான சப்ஜெக்ட் இது. அதனால நான் கேட்டு திருமண வாழ்க்கையில வெற்றி உள்ளவனா இருப்பது ரொம்ப முக்கியம். பாருங்க, சக்சஸ்ஃபுல் மேரிட் லைஃப், ஒரு வெற்றி உள்ள ஒரு திருமண வாழ்க்கை என்றால் என்ன? பல்ல கடிச்சுன்னு 20 வருஷம் கடந்துட்ட, அதல்ல வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. அது அல்லவே அல்ல. பாருங்க, சகிச்சுன்னு வேற வழி இல்லாம நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன், அதல்ல வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. மனதின் நிறைவாக உங்களால சொல்ல முடியுமா? கடவுள் எனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்துருக்காரு, 15 வருஷமா நாங்க ஒரு பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழ்றோம். எவ்வளவு பிரச்சனைகள் எங்களுக்கு வந்திருந்தாலும், எத்தனையோ பண நெருக்கடி வந்துச்சு, எத்தனையோ எங்களுக்குள்ள சண்டைகள் வந்துச்சு, ஆனாலும் அதுல நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நாங்க இத்தனை வருஷமா வாழ்றோம் என்று சொல்ல முடியும் என்றால் அதுதான் உண்மையான வெற்றிகரமான வாழ்க்கை. குடும்பம் நல்லா அமைச்சுக்கணும், பிள்ளைகளை நல்லா வளர்த்தோம், பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சோம், மனைவியை விட்டு கொடுக்காம கணவன் காத்துக்கொண்டா, கணவனுடைய மானத்தையும் கணவனுடைய மரியாதையை மனைவி காத்துக்கொண்டா, இன்னைக்கு வரைக்கும் கௌரவமா மதிக்கப்படுற அளவில் நாங்கள் வாழ்ந்து கொடுக்கிறோம் என்றால் அது தெய்வீக குடும்பத்துக்கு சாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் திருமண வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்க போகிறோம், குடும்ப வாழ்க்கையை பார்க்க போகிறோம். தயவு செய்து இந்த வருடத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாம் வாங்க, நம்மளாம் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாம் உங்கள் பற்றி தான், எல்லாம் நம்மளை பற்றி தான், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பற்றி தான் இருக்கிறபடியால் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி கேட்கலாம். இதை நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்க கத்துறவங்க. முதலாவது, இது ஒரு ரிலீஜியஸ் பிலீஃபாக இருக்குது. திருமணம் என்பதால் ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை. எல்லாம் புராண கதைகளிலிருந்து பார்க்கும்போது அல்லது பைபிள்லேருந்தே நீங்கள் பாருங்களேன், பைபிளில் வாசிக்கும் போது, ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஆதாமுக்கு ஏற்ற துணியாய் கர்த்தர் ஏவாளை உண்டாக்கி ஏவாளை கொண்டு வந்து ஆதாம் முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணாரா? வைத்தாராம். வைத்த உடனே ஆதாம் சொல்றாரு, இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள், மனிதனிடத்திலிருந்து இவள் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்று அழைக்கப்படுவாள். ஆதாம் ஒரு டிஸ்கிரிப்ஷனை தரார். யாரை பத்தி? ஒரு பெண்ணை பத்தி தரார். அப்போ ஆண்டவர் தான் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு பெண்ணை கொடுத்தார். நல்லா புரிஞ்சுங்க, ஆணுக்கு கர்த்தர் யாரை கொடுத்தாரு? பெண்ணை கொடுத்தாரு. ஆணுக்கு ஏற்ற துணையாய் ஆணை கர்த்தர் தரல. ஃபர்ஸ்ட் பார்ட்னர் ஆஃப் த மேன், மனிதனுடைய முதல் ஒரு பார்ட்னருக்கு என்ன சொல்லுவாங்க? துணை. மனிதனுக்கு ஒரு முதல் துணை என்ன தெரியுமாங்க? நண்பன் அல்ல. ஒரு ஆணுக்கு துணையாய் கர்த்தர் நண்பனை தரல, ஒரு ஆணுக்கு துணையாய் தாயை தரல, ஒரு ஆணுக்கு துணையாய் தகப்பனை தரல, ஒரு ஆணுக்கு துணையாய் பாஸ்டரை தரல, ஒரு ஆணுக்கு துணையாய் பிள்ளையை தரல. ஒரு ஆணுக்கு துணையாய் கர்த்தர் யாரை தான் கொடுத்தாரு? பெண்ணை தான் கொடுத்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் உலகத்திலேயே மிக பயங்கரமான ஸ்ட்ராங்கான பந்தம், மிக பரிசுத்தமான பந்தம் சொல்லலாம், ரொம்ப ஸ்ட்ராங்கான பந்தம் எந்த பந்தம் கேட்டா திருமணம்ன்ற கணவன் மனைவின்ற பந்தம் தான் ரொம்ப ஸ்ட்ராங். அது பிரிக்க முடியாத ஒரு பந்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கலாம், ஆதியாகமத்துக்கு போங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். இது நிமித்தம் அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனத்தை சொல்லிடுங்க. 24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பாய். பாருங்க, இங்க சொல்லப்படுது, இதே வசனத்தை இயேசு கிறிஸ்து மத்தேயுல கோட் பண்றாரு. இது நிமித்தம், எது நிமித்தம்? கல்யாண பந்த நிமித்தம் ஒரு கணவன் என்ன பண்ணா? தன் தாயும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருக்கிறான். இங்க மேல வாசி பாருங்களேன், 23ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஓகே, கவனிங்க, ஆதாம் கொடுக்கிற ஸ்டேட்மென்ட் பாருங்க. ஆதாம் எப்படி பார்க்கறா ஏவாளனா? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள். அப்ப கவனிங்க, இவளுடைய எலும்பு யாருடைய எலும்பு? என்னுடைய எலும்பு. அதான் சொல்ற, இவளுடைய எலும்பு என்னுடைய எலும்பு, இவளுடைய சரீரம் என்னுடைய சரீரம். இவள் எங்கிருந்து வந்தா? என்னிடத்துல வந்தா. அதனால நான் ஆண், இவள் யாரு? பெண். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, அவர் சொல்றாரு, this is now the bone of my bone and flesh of my flesh, she shall be called woman அப்படின்னு சொல்றாங்க. woman அது woman. இந்த woman, நான் மென்னு, இப்ப என்னல இருந்து வந்தவ யாரு? woman. அப்படின்னா ஏன் அந்த உமன்னா? ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். நானும் மென் தான், இவளும் மென் தான். ஆனா the men with ஊம்னா என்ன தெரியுமாங்க? கர்ப்பம்னு அர்த்தம். இப்ப இவ்வளோ ஆண் தான், என்னல இருந்து வந்த ஆண். ஆனா இந்த ஆணுக்கு என்ன இருக்குது? கர்ப்பம் இருக்கிறபடியால அவள் உம்மன் ஆயிடுறான். புரியுதுங்களாங்க? அப்ப ஆதாம் லிட்டரலா என்ன சொல்றாருன்னா, நானும் இவளோ வேற இல்ல, இவ என் எலும்புத்தா, இவ என் சரீரத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் என்ன சொல்றான்னா, இவளும் நானும் ஒண்ணுன்றான். புரியுதுங்களா?
அப்போ திருமண வாழ்க்கை பாருங்க, மனைவி ஒரு தப்பு பண்ணவனே கேவலமா பேசி, இவ அப்படியாப்பட்டவ, இவ இப்படி, ஐயோ மோசமானவ, அது இதுன்னு பாவம் வந்த பிறகு அப்படி சொல்றான். இப்போ இவ்வளவு பேசுறான் பாத்தியா? ஆனா 3ஆம் அதிகாரம் வாருங்க, 3ஆம் அதிகாரம். அதற்கு ஆதாம், என்ன வசனம்? 12 வசனத்தை பத்தி சொல்லிட்டு படிங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவர், தேவரீர் நீ தந்த ஸ்திரீயானவள் பாருங்க. இவள் இப்ப என்ன சொன்னா? இப்ப பெண்ணுன்னு சொன்னா, முதலாவது பெண்ணுன்னு சொல்ல என்ன சொல்றது? மனுஷின்னு சொன்னா. மனுஷல இருந்து எடுக்கப்பட்டபடியால மனுஷின்னு சொன்னா. இப்ப என்ன நம்ம சொல்றா? மனுஷின்னு சொல்ல ஸ்ரீன்னு சொல்றான். அந்த பொண்ணு, அந்த பொண்ணு பொண்டாட்டி மனைவி இவ்வளோ கொஞ்சம் கொலாவி நின்றான். எலும்பு எலும்பு என் செல்லம் என் சோக்கு அப்படின்னு சண்டை உடனே இவக்குறால இவ்வளோ மாதிரி மோசம் இவாயிரா. என் செல்லம் என் சோக்கு போய் இப்போ இவக்குறால அப்படின்ற மாதிரி. ஸோ பார்த்தீங்களா, ஏதாச்சும் ஒரு சூப்பராக ஒய்ஃப் பண்ணா, ஏதாச்சும் நல்லது பண்ணா எந்துன்னு ஏன் என் செல்லம் என் சோக்கு அப்படின்னு. அதே தப்பு பண்ணிட்டா அவங்க அப்பாவை இழுக்கிறது, அவங்க அம்மாவை இழுக்கிறது, அவங்க ஊரை இழுக்கிறது, அவங்க ஜாதியை இழுக்கிறது. ஆமாங்க, நீங்கள் அதை நல்லா வாட்ச் பண்ணுங்க. வாட்சில் எத்தனை டைமுக்கு நீங்கள் கேள்வி எவ்வளோ டைம் அனுபவிச்சுக்கிறீங்க, கேட்டு இருக்கிறீங்க. அனுபவம் பேசுது பாருங்க. அவன் கவனிக்க கேட்டுக்கிறோம். அப்படிதான் பாருங்க. அது என்ன தெரியல, இந்த ஆண்கள்லாம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒய்ஃப் தப்பானா ஒய்ஃபை மட்டும் திட்டுறது இல்லை, அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க ஆயா, அது தோண்டி செத்து போனுங்களெல்லாம் தோண்டி திட்டுறது. உங்க குடும்பம் இருக்குதே, உன் ஜாதி இருக்குதே, உன் ஜனம் இருக்குதுன்ற மாதிரி. அது பொதுவான ஒரு பழக்கம். அது எங்க வந்துச்சு? ஆதாம் கிட்ட வந்துச்சு. ஆரம்பத்தில் என்ன சொன்னா? இவள் என் எலும்பும் என் மாம்சமும் என் சரீரமும் என் சொல்லோ என் சோக்கு என் ஜிமிலி என் பபிலி சொன்னா. பாவம் பண்ணவனா இவளா? ஆண்டவரே நீங்க குத்திங்களா அந்த பொண்ணுக்குதே? நான் சும்மா தான் இந்த அக்கடானே, நீங்க தான் குத்திங்களே, நான் ஒன்றும் பண்ணல, நீங்க குத்திங்களே, அதனால தான் வந்துச்சு ஒம்பு அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி மொத்தமா யார் மேல போட்டு ஏவாள் மேல போட்டாச்சு. அப்ப ஆதாம் லிட்டரலா என்ன சொல்ல வராரு? திருமண வாழ்க்கையை பத்தி ஆதாம் என்ன சொல்றாருன்னா, திருமண வாழ்க்கையில நபர்கள் ரெண்டா இருக்கலாம், ஆனா இந்த ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டா ஒரே சரீரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனைவி வேற அல்ல, கணவன் வேற அல்ல, இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இவங்களுக்குள்ள இந்த நான் குறைந்தது, நான் உயர்ந்தது, நான் மேல, நான் கீழே, நான் பணக்காரன், நான் ஏழை, நான் வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும் இருக்கவே இருக்கக்கூடாது. பாருங்க, உங்கள் கணவனும் நீங்களும் ஒரே சரீரம், உங்கள் கணவனும் நீங்களும் ஒன்று. அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. கணவனும் நீங்களும் யாரு? ஒன்று. இதை விட ரொம்ப முக்கியமா ஒன்று சொல்றேன் பாருங்களேன். இந்த இடத்துல ஆதாம் சொல்றாரு, இது நிமித்தம் புருஷன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு மனைவியோடு சேர்ந்து இருப்பாளா. ஆனா புருஷன் தான் தாயும் தகப்பனை விடுறா, ஆனா மனைவி தாயும் தகப்பனை விடுறான்னு வேதம் சொல்லுதான் இல்ல. தாயும் தகப்பனை அவளை விடுறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலுங்க. பெண்களுக்கு பொதுவா ரெண்டு அப்பாங்கிறாங்க. ஒண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா இருக்கிறார் பாத்தீங்க, அவர் பெற்றவர் தான் அவர் அப்பா. ரெண்டாவது கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் கைப்பிடிச்சா பாத்தியா, அவள் தான் அப்பா. நான் சொல்றேன் பாருங்க, எந்தெந்த திருமணம் கல்யாணம் ஆயிட்டு பிறகு கூட என் புருஷனுடைய எங்க அப்பா தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க என்றால், நான் சொல்றேன் அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இருக்கவே முடியாது. எப்போ கல்யாணம் ஆன ஒரு பெண்ணு எங்க அப்பா வீடு தான், எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அப்பா அப்படின்னு யாருன்னா பேசுனாங்க என்றால் அவங்க திருமண வாழ்க்கையில கசப்பு இருக்குது. ஆனா கல்யாணம் ஆயிட்டு பிறகு அந்த அப்பாவை எடுத்த ஒரு கணவன் நிச்சயமா நிரப்புவார் என்றால், எங்க அப்பா இல்லாத குறை என் வீட்டுக்கார் இருக்கிறாரு, எனக்கு ஒரு குறை இல்லாம பார்த்து எங்க அப்பா எடுத்து அவர் இருக்கிறாருன்னா அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. நான் அடிச்சு சொல்றேன். நீங்க போய் நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. நான் இதை பல மாதங்களாய் பல வருடங்களா ரிசர்ச் பண்ணி தான் நான் சொல்றேன். நீங்க பாருங்களேன், ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வரும்போது அப்பாவுக்கு கால் பண்றேன் அப்படின்னு கை போதுனா அது நல்ல குடும்பம் இல்ல. இது எங்க அப்பாவுக்கு சொல்றேன், நல்ல குடும்பம் இல்ல. ஆமா நான் சொல்றேன், அது புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவளுடைய அப்பா யார்? அதனால தான் நீங்க நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ திருமணத்துல நீங்க அந்த ஃபார்மேட் புரிஞ்சுங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கல்யாண டைம்ல வந்து புருஷன் கல்யாணம் ஆக போற ஆண் காத்து கொண்டிருப்பார். இங்க பாத்துருக்கீங்களா? காத்து கொண்டிருப்பார். ஆனா அந்த பெண்ணு எப்படி வரும்னா அப்பாவோடு கூட வரும். பாத்தீங்களா? கணவன் வந்து பொண்ணை வந்து அப்பா கை பிடிச்சிட்டு வருவார். அப்படியே ஒரு மார்ச் வருவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க அது பாக்குறதுக்கு. புருஷன் வந்து இங்க நின்று இருப்பாரு, அப்படியே எட்டி பார்த்தா அவங்க அப்பாவோடு அந்த பொண்ணு என்ன பண்ணோம் வந்துன்னு இருக்கும், நல்லா வந்துனே இருக்கும். வந்துட்டு கல்யாணம் ஆனவொடனே அப்பா அந்த பொண்ணு கையெடுத்து யார்கிட்ட கொடுத்துருவாரு? மகக்கிட்ட கொடுத்த உடனே கல்யாணம் முடிஞ்ச உடனே மறுபடியும் நடந்து போவாங்க. இப்போ அப்பாவே இருக்க மாட்டார். அப்பா ஓரத்தில் நின்று பார்த்துன்னு இருப்பார். ஆனால் நடந்து போயின்னு இருக்க யார் கூட போயின்னு இருக்குன்னா இன்னொரு அப்பா கூட, ரெண்டாவது அப்பா கூட, கணவன் கூட என்ன பண்ணுவாங்க? நடந்து போவாங்க. ஆனால் இதுதான் உண்மையான திருமண வாழ்க்கை இல்லைங்க. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா கைப்பிடிச்சு தான் எடுப்பேனா? தப்பு.
அது சரியான கல்யாண குடும்ப வாழ்க்கை இல்லவே இல்லை. அதனால தான் ஒரு பெண்ணுக்கு 2வதான அப்பா யாருன்னா புருஷன் தான் ஒரு அப்பா. அதனால புருஷனை டேடின்னு கூப்பிடுறது தப்பே இல்லை. புரியுதுங்களாங்க? புருஷன் என்னது டேடின்னு கூப்பிடுறது தப்பே இல்லை. மனைவியை பேபின்னு கூப்பிடுறதும் தப்பே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆப்வியஸா மனைவி நமக்கு பேபி ஆயிடுறாங்க. கணவனுக்கு மனைவி என்னவாயுது? முதல் பெண்ணா, முதல் குழந்தையா, முதல் மகளா ஆயிடுறா. புருஷனுக்கு கணவன் என்னவாயிறாங்க? இது ரொம்ப சந்தோஷமான இருக்கும். அவன் பேய், அது பிசாசி, அவன் மிருகம். இதுனா குடும்ப வாழ்க்கை எனக்கு புரியல பாருங்க. கணவன் டேடியாகவும் மனைவி பேபியாகவும் இருப்பது தான் ஒரு அழகான குடும்பம். அவன் திருட்டு பையன், அவன் என்னென்ன வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க, என்னென்ன வார்த்தை வந்துட்டான், சொன்ன வந்துட்டான், பிசாசி வந்துட்டான், அப்படியே அப்படியே புலம்புறது உள்ள வரும்போதே அவர் வேதனையா தேட வந்துட்டான், அமைதியார் வந்துட்டான் அப்படின்னு அப்படின்றது. ஏன்னா சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கை அமையலனா யதார்த்தமே இருக்கிறது இல்லை பாருங்க. யதார்த்தமே இல்லாததுனால குடும்ப வாழ்க்கை என்ன ஆகுறதுல சந்தோஷமாய் மாறுது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? அப்போ இந்த திருமண வாழ்க்கை எப்படின்னா கடவுளே ஒரிஜினலா உண்டாக்குது. இது யாரோ எங்க தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சது இல்ல, கடவுள் ஆர்கனைஸ் பண்ணுது. இதுதான் இது என்ன சொல்றா ஆர்கானிக் மேரேஜ் லைஃப். ஆர்கானிக்கா கடவுள் ஒரிஜினலா உருவாக்குது. ஒரு ஆணுக்கு துணையாய் ஒரு பெண் தான். அது இதுவும் ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஆணுக்கு துணையாய் ஒரு பெண் தான். இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட், இட்ஸ் அ கவனன்ட். கான்ட்ராக்ட் இல்லை, இது அக்ரிமெண்ட் இல்லை, இது கவனன்ட். கவனன்ட் என்றால் உடையிறது அல்ல, என்றைக்கும் நிரந்தரமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ரத்தத்தை நான் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது போல தான் பாருங்க திருமண வாழ்க்கையில நானும் என் மனைவியை ஒன்றாய் இணைகிறோம். இந்த இணைப்புல அநேக பிரச்சனைகள் வரலாம், சண்டைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ரொம்ப வரலாம். ஆனா இதுல 2 காரியம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, கல்யாணம் ஆன கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள யாருமே நுழையக்கூடாது. யாருமே நுழையக்கூடாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஒரு கணவன் மனைவி சண்டை போடுறாங்கன்னா அவங்கள ஃப்ரீயா விட்டுருங்க. ஏன்னா நீங்க தான் கடைசியில் வில்லன் ஆயிடுவீங்க. அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னாயிடுவாங்க. எவ்வளோ அடிச்சுக்கிறாங்களோ, எவ்வளோ ஒடிச்சுக்கிறாங்களோ, மறுநாளே கட்ட பேக் எடுத்துன்னு ஒன்னா பைக்ல உட்காந்து தோல் மேலே கை பண்ணி போவாங்க. அதாவது தயவு செய்து சொல்றேன், இந்த கல்யாணமான கணவன் மனைவி ரொம்ப டேஞ்சர். அவங்க சண்டை போடுறாங்களா, சண்டை போட்டு கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆயிடுவாங்க. பசியத்தவொன்னே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அமைதியாகிடுவாங்க. விட்டுருங்க ஃப்ரீயா. நம்ம போய் தலை குத்தம் மாட்டிக்குவோம். சும்மா அதுலலாம் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்போ கவனிங்க, இது கடவுள் உண்டாக்குந்து. கணவன் மனைவின்றது அவர் கர்த்தர் தான் ஏற்படுத்துறாரு. அது எவ்வளோ பிரச்சனையா எவ்வளோ சண்டையா இருந்தாலும் அது ஒன்றா மாறிடும், ஒன்றா சூப்பராக ஆகிடும் பாருங்க. ஆனால் இதில் குழப்படி உண்டாக்குறது எங்கே வருதுன்னா 3வது நபர் இடத்துல தான் வருது. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா திருமணம் வாழ்க்கையிலையும் 3வது ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க. மாமியார், மாமனார், அப்புறமேட்டுக்கா நாத்தனார், கொத்தனார், அந்த நார், இந்த நாருன்னு ஏகப்பட்ட நார் வரும். இந்த நாருக்கு தான் பிரச்சனை பாருங்க. கணவன் மனைவி இடத்துல என்ன இல்லை, பிரச்சனையே இல்லை. பிரச்சனை ஆனாலும் சரியாயிடும். நாருங்க வந்துட்டா பிரச்சனை வந்துடும். புரியுதுங்களா பேசுறது? எந்த நாரும் உள்ள சேர்க்கக்கூடாது பாருங்க. நம்ம எந்த நாரை உள்ள சேர்க்க, கணவன் மனைவி எல்லாரையும் மரியாதை கொடுக்கணும், அது புரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவி எல்லாருக்குமே கௌரவிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த அந்த சண்டை, கணவன் மனைவி சண்டை வரும்போது அந்த கேப்புக்காக நம்ம போயிட்டு ஏதோ பேட்ச் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை நடக்குது. புரியுதுங்களா நான் பேசுகிற காரியம்? ஓகே, சப்ஜெக்ட் விட்டு நான் வெளியே போயிட்டு நினைக்கிறேன். நான் உள்ள வரேன் பாருங்க. இது ஒரு திருமண வாழ்க்கை, இதுதான் ஒரிஜினலான திருமணம். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் அநேக திருமண வாழ்க்கைகள் இருக்குது. உதாரணத்துக்கு மத ரீதியாய் திருமணம் பண்ணிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. கஸ்டம்ஸ் கலாச்சார ரீதியாய் திருமணம் பண்ணிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இது ஆதி காலத்திலேருந்து திருமணம் என்ற ஒரு கான்செப்ட் ஆதியில ஏன்ஷியன்ட்லா ஐடியா என்ன சொல்றாங்கன்னா, சொத்து இந்த சொத்து பிரிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக சொத்துக்காக திருமணம் பண்ணிருந்தாங்களா ஆரம்பத்துல. ஆதி மனிதர்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஆதி மனிதர்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா சொத்துக்காக. உதாரணத்துக்கு ஆஸ்தி இருக்குது. இந்த ஆஸ்தி வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது என்ன ஆயிடும் கேட்டா அவரு சொத்து இவர் சொத்து ஒன்னாயிடும். அந்த சொத்து டெவலப் ஆகும். சொத்து போவாதபடிக்கு இப்போ இந்த வீட்டு சொத்து வேற வீட்டுக்கு போகிறதுக்காக இந்த வீட்டிலே மாற்றி திருமணம் பண்ணி வைக்கிறது. புரியுதுல நான் பேசுற காரியம்? இந்த சொத்துக்காக திருமணம் பண்ணுவாங்களாம் ஒன்று. ரெண்டாவது, கிரேக்க காலகட்டத்தில் தான் லவ் மேரேஜ் அதிகமாக ஆச்சான். லவ் மேரேஜ்னா ஒருத்தரை விரும்புகிறோம், அந்த விருப்பத்துக்காக, அவங்கள லவ் பண்ணதுக்காக, அவங்கள நேசித்துக்காக, ஐயோ அவங்க கூட இருந்தால் நல்லா இருக்குமே வாழ்க்கை அப்படின்றதுக்காக அவங்க லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணுற ஒரு காலகட்டம் கிரேக்க காலகட்டமாக இருந்துச்சு. லவ்ன்றது கிரேக்க காலகட்டமாக இல்லை, ஆதி ஆகமத்திலேயே யாக்கோபு சொல்கிறா, அவள் மிகவும் ரூபவதி என்று கண்டு 14 வருஷம் வேலை செய்கிறா பாருங்க. லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு 14 வருஷம். அவன் நினச்சிருந்தா உங்கள் அப்பனுக்கு தெரியாமல் கொஞ்சம் நகையத்துலேருந்து ஓடி போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணுன்றதுக்காக அந்த கல்யாணம் எப்படி முறையாக நடக்கணும்
புரியுதுங்களா நான் பேசுறது? முறை சொல்லுங்க, முறை. முறையா நடக்கணுன்றதுக்காக முறையாய் 14 வருடம் வேலை செய்து அவன் நேசித்த பெண்ணை அவன் திருமணம் பண்ணான். புரியுதுங்களா நான் பேசுற காரியம்? அப்போ லவ் மேரேஜ்ன்ற ஒருத்தர் விருப்பப்பட்டோம், அதனால கல்யாணம் பண்ற ஒரு கான்செப்ட், அதுக்கப்புறம் திருமணம் வாழ்க்கை வந்துச்சு. அடுத்தபடியாக இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கின்னு வச்சுங்களேன், த ஃபுல்ஃபில்மெண்ட் மேரேஜ்னு சொல்லுவாங்க. ஃபுல்ஃபில்மெண்ட் மேரேஜ்னா மனிதனுடைய நிறைவு கிடைக்க, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, வேலைக்கு உதவி தேவை, அப்புறம் என்னுடைய ஆசையை ஒருத்தர் மேலே என் அன்பை காமிக்கணும், என்னுடைய விருப்பத்தை ஒருத்தர் மேலே காமிக்கணும் அப்படின்றதுக்காக மனிதன் முழுமையை ஆகிறதுக்காக திருமணம் பண்ணுறாங்க. மனிதன் முழுமையாகிறதுக்காக திருமணம் பண்றாங்க. அப்போ எல்லா திருமணத்திலயும் நோக்கம் இருக்கு. நாங்க எல்லா திருமணத்திலும் ஆகுது நோக்கம் இருக்குது. நோக்கம் இருக்கும்போது திருமணம், அந்த திருமண வாழ்க்கை அருமையா இருக்கும். பொதுவா நம்ம ஊர்ல திருமணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னன்னா கால்கட்டு. என்னது? கால்கட்டு. கால்கட்டுனா என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் வேலை செய்யணுங்கிறான், அவன் சரியா டைமுக்கு சாப்பிட மாட்டேங்கிறான், அவன் உடம்பு அவன் பார்த்துக்க மாட்டேங்கிறான், வேலை வீடுன்னு அலைஞ்சுனுக்கிறான். அதனால இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா, இவன் பொண்டாட்டி வந்தா இந்த பொண்டாட்டி இவளை என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோ, இது பண்ணும், நல்லா பார்த்துக்கோ, நல்லா. அதுக்காகத்தான் என்ன தேவை ஒரு ஆணுக்கு? கால் கட்டு. ஆனால் நம்ம ஊரில் அதை எப்படி மாற்றிட்டாங்கன்னா, இவன் குடிச்சு ஊரெல்லாம் சுற்றின்னு இருப்பான், ஊரில் எல்லாம் பொறுக்கி வேலையும் சேர்ந்துன்னு இருப்பான். அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு, இவன் சரியில்லை, இவன் பவுசி ஊருக்கெல்லாம் தெரிஞ்சுட்டுக்கோ, அதனால ஏதாச்சும் வில்லேஜில் ஊரில் போயிட்டு யாருக்குமே தெரியாத ஒரு பொண்ணை, பாவம் ஒரு அப்பாவி பொண்ணை, இந்த திருட்டு பையனுக்கு ஒரு அப்பாவி பொண்ணை எங்கேயோ பார்த்து இட்டு கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. கேட்டா கால் கட்டு, அது ட்ரையல். என்னது? இப்போ வாட்சி திருந்துவானா? இல்லையே, இப்போ கூட திருந்தலையே. அப்போ பாவம் ஒரு பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்து விட்டு இப்போ கூட திருந்தலைன்னா, அப்போ இவங்க ட்ரையல் ஆயின்னு இருந்துக்குது இவ்வளோ நேரம். சரி, இப்படி வச்சுனா பார்க்கலாம், இப்படி ஆச்சு இவன் திருந்துறானா? திருந்தாதவன் என்றைக்குமே திருந்த மாட்டான். பாருங்க, கவனிங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, திருமணன்றது ட்ரையல் அல்ல, திருமணன்றது கால்கட்டை அல்ல. நான் சொல்றேன், உங்க வீட்டில் இப்படியாப்பட்ட ஒரு ஆண் வேலைக்கே போறதில்ல, குடிச்சுன்னு சுத்தினுக்கிறானா, தயவு செய்து அவனுக்கு கல்யாணமே பண்ணாதீங்க. கல்யாணமே ஆகாம அவன் வயசாகி சாப்பிட்டோம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு, அவன் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு, அவன் பிள்ளைங்களுக்கு கஷ்டப்பட்டு, குடும்பமே நாசனம் ஆகி குடும்பமே வேதனை படுறது காட்டிலும் ஒருத்த வேதனைப்பட்டு செத்து போறது. புரியுதா நான் பேசுற காரியம்? இது கடினமா இருந்தாலும் உங்களால ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாது. கல்யாணம் பண்ணி வச்சா என் பொண்டாட்டிக்கு என்னால் சோறு போட முடியாது, என் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாதுன்ற ஒரு கட்டம் உங்களுக்கு இருக்கும் என்றால் தயவு செய்து திருமணமே பண்ணிக்காதுங்க. கல்யாணம் பண்ணி வச்சா என் புருஷனை நான் சந்தோஷமா பார்த்துக்க முடியாது, என் பிள்ளைங்களை நான் கரெக்டாக வளர்க்க முடியாதுன்னு உங்களுக்கு தோணும் என்றால் தயவு செய்து பெண்கள் திருமணம் பண்ணிக்காதீங்க. இல்லை, நான் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்வேன், நல்ல என் கணவனை நல்லா பார்த்துப்பேன், என் வீடை நான் கட்டுவேன், என் பிள்ளைகளை ஒழுக்கத்திலையும் நீதிலையும் அழகாக அவங்கள வளர்ப்பேன் அப்படின்னா கல்யாணம் தயவு செய்து நல்லா பண்ணிக்கோங்க, சந்தோஷமா வாழுங்க, நல்ல பிள்ளைகளை பெறுங்க, ஜாஸ்தி பிள்ளைகளை கூட பெற்றுக்கங்க, நல்லா அந்த பிள்ளைகளை வளங்க. நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் இந்த பூமியில் பெற்று தரணும். பாருங்க, நல்ல இந்த உலகத்துக்கு பிரயோஜனமான பிள்ளைகளை பெற்று தானே, ஒன்றுக்குமே இல்லாத தண்டங்களை பெற்றுட்டு ஒன்றுமே அந்த பிள்ளைங்களை உருப்பட வைக்காம, அதுவே அந்த பிள்ளைகளை நம்மளே கெடுத்துட்டு அந்த பிள்ளைகளை உருப்பட செய்யாமல் நம்ம பண்ணிட்டு அவ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது. அவ்வளோ முக்கியமான திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கைன்றது கர்த்தர் நியமிச்சது. பாருங்க, ஸோ திருமணத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ திருமணம் பண்ணிக்கிற ஆட்கள் திருமணம் என்றால் என்னன்ற அந்த நாலேஜ் நம்மளுக்கு வேணும். திருமணம் பண்றதுக்கு எதற்காக, வாட் இஸ் த பர்பஸ்? ஒரு வெட்டி பையனுக்கோ ஒரு வெட்டி பெண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவாங்க? வெட்டியாக தான் இருப்பாங்க. புரியுது நான் பேசுறது? புரியுதுங்களாங்க? நோக்கமே இல்லாத ஒரு கணவனுக்கு ஒரு பெண்ணை கட்டி கொடுத்தா அந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணும்? ஏதாச்சும் ஒரு சாதிக்கிறவன், ஏதாச்சும் ஒரு ஓடுறவன், உழைக்கிறவன், கஷ்டப்படுறவனா அந்த பொண்ணு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஐயோ, என் கணவன் கஷ்டப்படுறானே நான் சப்போர்ட் பண்றேன், என் கணவன் ஓடுறானே நான் சப்போர்ட் பண்றேன், நான் அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பேன், நான் அவருக்கு உதவியா இருப்பேன். அந்த பொண்ணு ஓடும், உழைக்கும், செய்யும். ஒண்ணுமே உபயோகம் இல்லாத ஒரு கணவனுக்கு உபயோகமே ஒரு மனைவி கெட்டா பாவம் அவரோ கெட்டு போய் இந்த பெண்ணும் கெட்டு போகும். இவங்களால ஒண்ணுமே நடக்காது. பாருங்க, ஒரு பிள்ளைங்களை பெற்றுப்பாங்க, அவ்வளவுதான். அந்த பிள்ளைங்களையும் வளர்க்க முடியாம, படிக்க வைக்க முடியாம, துணியை வாங்கி கொடுக்க முடியாம அந்த பிள்ளைங்க வேதனையில அவமானத்துல வழியில வாழ்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போவாங்க. ஸோ தயவு செய்து சொல்றேன், குடும்ப வாழ்க்கைன்றது சாதாரண ஒரு வாழ்க்கை இல்லைங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப். நீங்களாம் இன்னைக்கு குடும்பத்தில் இருப்பீங்க என்றால் உங்களை கர்த்தர் ஒரு தாயாகவும் ஒரு மனைவியாகவும் அல்லது ஒரு வீட்டை நிர்வாகப்படுத்துகிற ஒரு ஆளா நீங்க உங்க கர்த்தர் வைத்திருக்கார் என்றால் யூ மஸ்ட் பி வெரி தேங்க்ஃபுல் டு காட். கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக, ஆண்டவரே என்னை நம்பி இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, என்னை நம்பி
எவ்வளோ வித்தியாசமான குடும்பங்கள் இருக்கிறது தெரியுமா? நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க, சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல்லது வந்து லிவிங் டுகெதர் ஃபேமிலி அதை சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ணு, யாரோ அநாத பிள்ளைங்களை வளர்த்து இது ஒரு குடும்பம் இவங்களே நினச்சின்னு வாழ்ந்து, இந்த மாதிரி வித்தியாசமான இருக்குது. ஆனால் கடவுளுடைய கிருபையில நமக்கெல்லாம் நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்குது. உலகத்திலே பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் கடவுள் குடும்பத்தை கொடுத்துருக்கார். ரொம்ப நல்ல கணவனால ஒரு கணவனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ரொம்ப நல்ல மனைவியினாலும் ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கார், ரொம்ப நல்ல பிள்ளைகளினாலும் ஒரு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். இத பிள்ளையும் இந்த கணவனையும் இந்த மனைவியும் நாம் சரி பண்ற விதத்துல சரி பண்ணும்போது, மாறாத கணவன் ஒருத்தர் இல்லவே இல்லை பாருங்க, மாறாத பொம்பளை மனைவின்றவங்க ஒருத்தர் இல்லவே இல்லை, திருந்தாத பிள்ளைங்கன்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. ஒர்க் பண்ணும், வேலை செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா அன்புனாலையும் கர்த்தருடைய வார்த்தைனாலும் மாறாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நான் சொல்கிறேன், ஒருவேளை இது வரைக்கும் கல்யாணம் ஆகலையா, நீங்கள்லாம் பாக்கியவான்கள். இதெல்லாம் கேளுங்க, கேட்டு கல்யாணம் என்பது காதல்னால பிறப்பது அல்ல. தயவு செய்து புரியுங்க. நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் லவ்னால தான் கல்யாணம் பண்ணுங்க. அந்த பொண்ணு பிடிச்சி நான் லவ் பண்ணாதாலும் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. லவ் மாத்திரம் பார்க்கக்கூடாது. கல்யாண வாழ்க்கையை அழகாக்குறது லவ் அல்ல. இன்னைக்கு லவ் மேரேஜ் பண்ணுங்க தான் ஏகப்பட்ட பேர் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்தில் காதல் மாத்திரம் முக்கியம் இல்லை, காமம் மாத்திரம் முக்கியம் இல்லை, கல்யாணத்தில் அறிவு ரொம்ப முக்கியம். இந்த பெண் என் வீட்டுக்கு ஏற்ற பெண்ணா, இந்த பெண்ணுக்கும் எனக்கும் செட் ஆகாதா? ஆரம்பத்திலே தெரியும் நீ வந்து உயர்ந்த ஜாதி, அந்த பெண் கீழ் ஜாதின்னு, நீ கீழ் ஜாதி, அந்த பெண் உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணால் பிரச்சனை வரது. அப்போ ஏன் பண்ணுறது? விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் வீட்டுக்கு யார் செட் ஆவாங்க, என் குடும்பத்துக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க, எனக்கு என் வேலைக்கு என்னுடைய காரியங்களுக்கு யார் சூட்டபிள் ஆவாங்க, அதை பார்க்கணும். ரொம்ப இல்லைங்க காதலுக்கு கண்ணில்னா, அப்போ நமக்காக பெற்றோர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணாங்க, நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை எவ்வளோ தியாகமாக நமக்காக அவங்க கொடுத்துருக்குறாங்க, இதை யோசிக்கணும். அறிவு பிடிச்சாலும் புளிய மரத்தான் பிடிக்கணும். என் வீட்டுக்கு கரெக்டாக இருப்பாங்க, என் குடும்பத்துக்கு கரெக்டாக இருப்பாங்க, என்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியும் ஒன்றும் இல்லையா, தயவு செய்து விட்டுருங்க. உங்களுக்கு நல்ல அப்பா அம்மா இருக்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும் உங்களுக்கு எங்கே படிக்கணும்னு ஸ்கூலு சேர்த்த அப்பா அம்மா, உங்களை எந்த துணி வாங்கி கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்த அப்பா அம்மாவுக்கு தெரியும். உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு கணவன் வேணும்னு அப்பா அம்மாவுக்கு தெரியும், உங்களுக்கு எப்படியாப்பட்ட மனைவி வேணும்னு அப்பா அம்மாவுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறத விட்டுட்டு அப்பா அம்மா கிட்ட விட்டுருங்க, அல்லது கடவுள் கிட்ட விட்டுருங்க, கடவுள் பார்த்துக்கிறார். ஆனா வாழ்க்கையை நீங்கள் தவறாய் தீர்மானிக்கும் போது, இதோட நான் முடிச்சல பாருங்க, உங்க திருமண வாழ்க்கையை நீங்கள் தவறாய் தீர்மானிக்கும் போது திருமண வாழ்க்கை கெட்டு போறது இல்ல, வாழ்க்கையே கெட்டு போகுது. புரிஞ்சுச்சுங்களாங்க? நான் மறுபடியும் இந்த வார்த்தை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொல்றேன். உங்களுடைய திருமண வாழ்க்கை கெட்டு போகும்போது, உங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை சரியா அமையவில்லை என்றால் திருமண வாழ்க்கை மாத்திரம் கெட்டு போல இல்ல, குடும்பமே கெட்டு போச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால் தயவு செய்து குடும்பத்தில் இருக்கிற நீங்க இனிலேருந்து சரி செய்ய ட்ரை பண்ணுங்க, மாற்றிக்கொள்ள ட்ரை பண்ணுங்க, விட்டு கொடுக்க வேண்டியது விட்டு கொடுத்து, மன்னிக்க வேண்டியதை மன்னித்துட்டு, கடவுள் உங்களுக்கு கொடுத்துற கணவன் ஒருத்தர் தான், அவர் தான் உங்க கடவுள், அது கணவன், அது மாறவே மாறாது. அதனால அவர் இடத்துல எப்படி சந்தோஷமா இருக்கிறது, அவரோடு எப்படி நான் நிம்மதியா இருக்கிறது, அவரோடு கூட இருந்து இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி நான் முன்ன போறது, அதை யோசிங்க. கடவுள் கொடுத்துருக்கிற மனைவி, அந்த மனைவி தான் உங்க மனைவி, வேற மனைவி தேடுங்கள். இது சரியில்லையே, நம்ம நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் பார்க்கலாமா, அது ரொம்ப தவறு. இன்னைக்கு அப்படி அநேக பேர் மாறிட்டு. திருமண வாழ்க்கைன்றது ரொம்ப பியூரான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. கணவனுக்கு உண்மையா இருக்கிற மனைவியும், மனைவிக்கு உண்மையா இருக்கிற கணவனும், பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கிற தாய் தகப்பனுக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகளும், இதுதான் குடும்பம். பாருங்க, இந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா வாழ்க்கை இருக்கும், அந்த குடும்பத்துக்கு கர்த்தரே உதவியா இருப்பார். ஸோ தயவு செய்து நீங்க இருக்கிற உங்க திருமண வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. உங்கள் கணவனை நீங்கள் நேசிங்க, உங்கள் மனைவியை நேசிங்க, உங்கள் பிள்ளைகளை நேசிங்க. தொடர்ந்து அடுத்த வாரத்திலேருந்து இந்த திருமண வாழ்க்கை குறித்து ஆழமாக பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.